A very good day to all my students out there. In today's video, we'll be looking at the chapter The Last Lesson, written by Alphonse Daudet. Okay, so this lesson we'll be looking in two parts. Okay, since it's a kind of an historic lesson, it has its own historic backdrop. அதாவது இந்த லெசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா சிம்பிளி என்ன சார் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு. ஸோ வில் ஹாவ் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், தென் வில் கோ இன் டு த லெசன். ஓகே, ஸோ திஸ் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் France-Prussian War. France was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. So France எல்லாம் ஒரு பக்கம், Germany, Poland, Austria இவங்கெல்லாம் ஒரு பக்கம். The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஒரு இன்டலெக்சுவல் வே ஆஃப் டெஸ்ட்ராயிங் எ நேஷன். ஒரு நேஷனை இன்டலெக்சுவலா எப்படி அழிக்கணும் அப்படின்னா, யூ டோன்ட் நீட் டு வேஜ் அ வார். பெரிய வார் அப்படி பண்ணவே கிடையாது. சைலண்டா அந்த நேஷனோட டெக்ஸ்ட் புக்ஸ், அந்த நேஷனுக்குன்னு இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ், அந்த நேஷனுக்கு இருக்கிற ரிலீஜியஸ் புக்ஸ், அந்த நேஷனுக்கு அப்படின்னு இருக்கிற கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ், இதை எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வந்தாலே அந்த நேஷன் வில் பி கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல். இப்ப நம்ம எப்படி ஃபுல்லா வெஸ்டர்னைஸ்டா போயிட்டு இருக்கோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். About the author, Alphonse Daudet was a French novelist and short story writer. The Last Lesson is set in the days of the Franco-Prussian War 1870 to 1871, in which France was defeated by Prussia, led by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into the Prussian hands. அதாவது என்ன நடக்குது இந்த லெசன்ல அப்படின்னா, அல்சேஸ் லொரைன் அப்படிங்கிற ரெண்டு பிரெஞ்ச் டெரிட்டரிஸ் ப்ரூஷியன்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா they are starting their oppression. ஒவ்வொன்னா எப்படி தடை செஞ்சுக்கிட்டே வந்து எப்படி இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை உள்ள புகுத்துறாங்க அப்படிங்கறது தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். அதுல அதாவது அவங்க செஞ்ச 10 விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து பார்க்க போறோம். அண்டர்ஸ்டுட்? ஏன் சார் பிரான்ஸ் மேல அவ்வளோ ஒரு இது, ஏன் சார் பிரெஞ்ச் லாங்குவேஜ் அழிக்க பார்க்கறாங்க அப்படின்னா, இஃப் யூ கோ பேக் டு ஹிஸ்டரி, நிறைய ஓப்பன் மைண்டடான பிலாசபிஸோட ஆரிஜின் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் தான். பிரான்ஸ்லயும் பிரெஞ்சு லாங்குவேஜ்லயும் புது புது தியரிஸ்ல இருந்து, அதாவது பிலாசபிஸ், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸை தவிர்த்து பிலாசபிஸ், புதிய தத்துவங்கள், இது எல்லாமே. இப்ப நீங்க பிரான்ஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இருக்கும், அங்கங்க நிறைய சிலைகள் இருக்கும். பிகாஸ் அவங்க அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ண வச்சிருக்காங்க. பிரான்ஸ்ல my brother was there in France. He said that there you would rarely witness the name board in English. இங்கிலீஷ்ல ஒரு நேம் போர்டு எங்கேயாவது ஒரு 10ல ஒரு கடை 2 கடைக்கு தான் இருக்குமா, மற்ற எல்லாமே பிரெஞ்ச்ல இருக்கும். If you don't know French language, you can't survive in France. That is the situation. So அவ்வளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால இங்க after the Prussians occupied the territory, they are trying to influence France in all ways possible. Okay, so இங்க என்ன நடக்குது பாருங்க. In this chapter, the last lesson, ஒரு ஸ்டூடெண்ட், ஓகே, அவரு ஸ்கூலுக்கு போறாரு. he doesn't know what's happening around, சுத்தி என்ன நடக்குது. because ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் கிட், அவருக்கு அவ்வளோ நாலேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு. அங்க
இவர் ஒரு சில சேஞ்சஸ் விட்னஸ் பண்றாரு, ஒரு சில விஷயங்கள் அங்க விட்னஸ் பண்றாரு. என்ன நடக்குது அங்க, என்னதான் பிரச்சனை அங்க அப்படின்னு அவருக்கு தெரியாம அவருக்குள்ளேயே ஒரு பேட்ரியாட்டிக் உணர்வு, ஒரு ஃபீல் அவருக்கு வருது. ஓகே, how he emotes, how he expresses his emotions during that time forms the crux of the story. Okay, so here you can see I started late for school that morning and was in great dread of a scolding, especially because M. Hamel had said that he would question us on participles, and I did not know the first word about them. For a moment, I thought of running away and spending the day out of doors. In page number 62 in your textbook, you could get this paragraph. Okay, so ரொம்ப லேட்டா ஸ்கூலுக்கு இப்போ இது வந்து நமக்கு இருக்கிற ஒரு டிலமா, சின்ன வயசுல எனக்கு கூட இருந்திருக்கு. The problem is if the first hour is a max test or anything, we'll be a bit nervous. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே ஒரு nervousness இருக்கும், because a small mistake in formula would lead to the disastrous way of getting results. இல்லையா, ஒரு ஃபார்முலால சின்ன மிஸ்டேக் வந்தாலும் நமக்கு டிசாஸ்டர்ஸ் தான் முடியும். இங்க இவருக்கு என்ன பிரச்சனை பாருங்க, பார்ட்டிசிபிள்ஸ். ஓகே, அது நடத்துறோம் சொன்ன உடனே கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி நடத்திட்டு நான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் பாய் வாஸ் நர்வஸ். இவர் என்ன பண்ணி, சரி எங்கேயாவது ஓடலாமா, என்ன பண்றது ஒன்றும் புரியல. ஓகே, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு he is starting to school. Then here he explains the atmosphere. ஓகே, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேப்சர் பண்ணிட்டாங்க, ப்ரூஷியன்ஸ் வந்து இவரோட டெரிட்டரியை கேப்சர் பண்ணிட்டாங்க. இவருக்கு எதுவுமே தெரியல. சுத்தி பார்க்கும்போது ஒரு சைல்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவருக்கு எப்படி தெரியுது பாருங்க. பட் தி திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty the village people sitting quietly like ourselves. Old Hauser with his three-cornered hat, the former mayor, the former postmaster, and several others besides. Everybody looked sad, and Hauser had brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. In page number 163, you could see this paragraph. என்ன நடக்குது அப்படின்னா, there is utter silence. அதாவது எப்பயுமே பிரான்ஸ் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு செலிப்ரேஷன்ஸ், ஒரு கிரவுட், ஒரு கேதரிங்ஸ், ஏதாச்சும் ஒன்று, those people they have complete freedom. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா எல்லாமே அமைதியா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இப்ப வீட்லயே நம்ம நைட்டு தூங்குறோம், மார்னிங் எழுந்து பார்க்கும்போது வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் பக்கத்துல கடைக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும் ரூம்ல இருந்தா எப்படி இருக்கும்? So that kind of a feel this boy is experiencing over there. ஓகே, அவருக்கு இன்னும் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஸ்கூல்ல only students will be there. What if one day உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி பெஞ்ச் ஆக்குபை பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி ஒரு ஷாக்கா இருந்திருக்கும், ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? பேரண்ட்ஸை விடுங்க, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற வாட்ச்மேன் அண்ணா, அப்புறம் நம்ம சிட்டி மேயர் ஆகட்டும், இல்ல நம்ம ஏரியா கவுன்சிலர், இவங்க எல்லாருமே வாட் ஆர் தே டூயிங் ஹியர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? சோ இவருக்கு இருக்கு. எவ்ரிபடி வேர் வெரி சேட். எல்லாருமே ரொம்ப சேடா இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, so this kind of situation he is. Then while I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஹேமர் என்ன சொல்றாரு, ரொம்ப சேடா அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. This will be my last French lesson. நான் உங்களுக்கு நடத்த போற லாஸ்ட் பிரெஞ்ச் லெசன் இதுதான். பெர்லின், அதாவது ஜெர்மனியோட ஹெட் குவார்டர்ஸ் பெர்லின். பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, அல்சேஸ்லயும் லொரேன்லயும் இருக்கிற ஸ்கூல்ல பிரெஞ்சு மட்டும் தான் டீச் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சு.
So just imagine the situation of the teacher right now. Okay, job போது அப்படிங்கறதெல்லாம் that's secondary, but his love and passion for the language, his love and passion for the mother tongue. Okay, இப்போ வந்து சடனா God forbid it shouldn't happen, பட் சடனா இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? திடீர்னு ஒரு நாள் வந்து தமிழ் யாருமே படிக்க கூடாது, ஒன்லி இங்கிலீஷ் யூ மஸ்ட் லேர்ன் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். பட் இன் ரியாலிட்டி வி ஆர் கெட்டிங் லாஸ்ட் ஓவர் ரூட்ஸ். நம்மளோட ரூட்ஸே நமக்கு மறந்து போகுதா இல்லையா? அண்டர்ஸ்டுட்? ஸோ ஹியர் சம் லுக் அட் த டோன், சேம் கிரேவ் அண்ட் ஜென்டில் டோன். அதாவது ரொம்ப உள்ள வந்து அவ்வளவு சோகத்தை வச்சுக்கிட்டு ஹியர் த மாஸ்டர் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் சாரோ. இந்த மாதிரி என்னோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் இதுவாக தான் இருக்கும். பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு அண்ட் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப் டு திஸ் வில் see in the first part of this lesson. Again a small summary, இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது we have to see from the beginning, because முதல்ல சொன்ன மாதிரி அங்க என்ன பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், என்ன சினாரியோ தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த லெசன் புரியும். ஓகே, as said, this lesson is set in the days of France-Prussian war. பிரான்ஸுக்கும் ப்ரூஷியாவுக்கும் நடந்த வார் டைம்ல பேக்ரவுண்டா வச்சு இந்த ஸ்டோரி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, பிரான்ஸ்ல லொரைன் அண்ட் அல்சேஸ் அப்படிங்கிற ரெண்டு பிளேஸ Prussians capture பண்ணிட்டாங்க. And now they have to show the complete domination over their ruling country. தான் ரூல் பண்ற கண்ட்ரில கம்ப்ளீட் டாமினேஷன் செலுத்தணும் அப்படிங்கறதுக்கு என்ன பண்றான், அங்க நேட்டிவ் ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையுமே அழிக்க பாக்குறாங்க பெர்லின்ல இருந்து. So our author Alphonse Daudet, he writes this lesson to bring or to put a light towards a scenario where we might be in a threat of losing our culture. Okay, ஒரு கல்ச்சர் அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக our author has written this chapter. So our narrator, அதாவது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட், he is starting late to the class. M. Hamel அப்படிங்கிற பிரெஞ்ச் டீச்சர் அங்க இருக்காரு, அவர் கொஸ்டின் கேட்பாரு அப்படிங்கிற பயத்துல இவர் போறாரு. But suddenly he is surprised because the entire city was silent on his way to school. The school was very silent and everybody was sad. City mayorல இருந்து போஸ்ட் மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே உட்கார்ந்திருக்காங்க. He don't know what's happening around him. Okay, and now Mr. Hamel, he comes out and says that he is extremely sad because you know what's happening over there. He's extremely sad and disappointed, and he says that an order has come from Germany, that is Berlin, to teach only German in the schools of Alsace and Lorraine. So this will be my last chapter in French. So I want you to be very attentive. கொஞ்சம் அட்டென்டிவா கவனிங்கப்பா, இது என்ன லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. So this is what we'll be looking in we have seen in the first half of this lesson. Okay, so next video நம்ம பார்க்கலாம்.